வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நான் வந்து அருண்குமார். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட், அதாவது பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் வந்து இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது இங்கிலாந்து அரசாங்கமே நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்டில் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எக்ஸாம்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்குற டாப்பிக்கும் இந்த டாபிக் தான். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 1857 ரிவோல்ட். ஸோ இதுக்கு வேறு என்னெல்லாம் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செப்பாய் முட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியன் முட்டினி அப்படின்னு சொல்லலாம், இந்திய பெருங்கிளர்ச்சி. அது கிரேட் ரெபிலியன், அதாவது இந்திய பெருங்கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, இந்தியன் முட்டினின்னு சொல்லலாம். விடி சவார்கர் அப்படிங்கிறவர் இந்த என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த ரிவோல்ட்டை சொல்கிறார். ஸோ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் கூட இந்த செப்பாய் முட்டினி அப்படிங்கிற கொஷினை கூட கேட்டிருந்தாங்க. ஸோ டைம்லைன் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்போ செப்பாய் முட்டினி அப்படிங்கிற வேர்டை கொடுத்துருந்தாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக 1857 ரிவோல்ட்டை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட். ஸோ இது வந்ததுக்கான மெயின் காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1757 இருந்து 1857 வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவங்க நிறையா கான்குவஸ்ட் எடுத்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு கர்நாடிக் வார்ஸாக இருக்கட்டும், மைசூர் வார்ஸாக இருக்கட்டும், மராத்தா வார்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா வார்ஸும் எடுத்து 1800s நம்மளை ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அவங்க மேலே ஒரு தீராத ஒரு வெறுப்பு உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வெறுப்போட உச்சக்கட்டத்தோட இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1857 ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 ரிவோல்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஸ் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் காசஸ். ஸோ பொலிட்டிக்கல் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான இது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், DOL, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி அப்படின்னு சொல்லப்படுவார். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா ஒரு ராஜா அவருக்குன்னு சொந்தமான ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த ராஜ்யம் ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ அவரால் தத்தெடுக்கப்பட்ட ஃபேமிலியாகவே இருந்தாலும், அதில் தத்தெடுக்கப்பட்ட ஆண் வாரிசாகவே இருந்தாலும், அந்த தத்தெடுக்கப்பட்ட வாரிசுக்கும் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தாலோ அந்த பெண் குழந்தைக்கும் அந்த ராஜாவோட பர்சனல் சொத்துக்கள் மட்டும்தான் போகுமே தவிர அந்த ராஜ்யம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்து கைக்கு போயிடும். இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா டல்ஹவுசி அப்படிங்கிறவர். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த சுதேச அரசர்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க மேலே ஒரு வெறுப்பு உண்டாகிறதுக்கு மெயின் காரணம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்லப்படுற ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க இந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக தான் அவங்க ராஜ்யத்தை இழந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு அகெயின்ஸ்டாக சண்டையும் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் 1857 பொலிட்டிக்கல் காசஸில் ஃபர்ஸ்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாத் அப்படிங்கிற ஸ்டேட். இந்த ஸ்டேட்டை 1856 மால் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஆவாத் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த ஸ்டேட், அதாவது பஃபர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பஃபர் ஸ்டேட் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. அவங்க என்ன அடித்தாலும் அவங்க தாங்கிக்குவாங்க. அப்படி இருந்த ஒருத்தரையே மால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ராஜ்யங்களுக்கு இடையில ஒரு பிரிட்டிஷ் மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் பொலிட்டிக்கல் காசஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் காசஸ். ஸோ இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, ரெண்டுமே சேம் தான். சோஷியல் காசஸ், ரிலீஜியஸ் காசஸ். ஃபஸ்ட்டு சோஷியலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம நாட்டில் வந்து சோஷியலாக ஒரு சில பேர் வந்து நாங்கள் தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுனால அவங்களோட மதிப்பு அப்படிங்கிறது அங்கே இழந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்து ரிலீஜியஸ் காசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாற்றம். ஸோ ரிலீஜியஸ் கன்வர்ஷன். ஸோ ரிலீஜியஸ் பிரிட்டிஷ்காரங்களோட மெயின் இதே வந்து 1813 ஆக்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ், அதாவது கிறிஸ்டின் மிஷனரிஸை மதத்தை பரப்புறதுக்காக அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மதம் பரப்புனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அப்போ இங்கே இருக்க ஹிந்துஸ் வந்து பயந்தாங்க, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியும் நம்மளோட இண்டிஜினியஸ் ஐடியாலஜியும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சதி,
இன்ஃபான்டிசைட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபையும் அதிலேயே தூக்கி போட்டு கொன்றுவாங்க. ஸோ அதுதான் சதி. அடுத்து பெண் குழந்தைகள் வந்து சிசு கொலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 கான்செப்ட்டுமே பிரிட்டிஷ்காரங்க வந்து தடை பண்ணாங்க. இது என்னதான் நல்லதாக இருந்தாலும் அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இது என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம ரிலீஜியனில் அவங்க எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இந்த ரிவோல்ட் வர்றதுக்கு சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் காசஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் காசஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிரிட்டிஷ் இங்கே வந்ததே எக்கனாமிக்கலாக நம்மளை லூட் பண்ணி பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். அப்படி இங்கே வந்தவங்க மெயினாக லேண்ட் ரெவென்யூவே மாற்றினாங்க. ஸோ 3 வகையான லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம், அதுக்கு அடுத்து மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த 3 வகையான சிஸ்டம்னாலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரிஸ்க்கு வந்து அவங்களோட அந்த பரம்பரையாக வந்த ஒரு மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி கம்மியானோடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்க நம்மளை லூட் தான் பண்ணுறாங்க, அதாவது ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்க வெல்த்தை எடுத்துகிட்டு போய் அங்கே இது பண்ணுறது, அந்த சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் ஆர்டிசன்ஸ், அதாவது நம்ம ஊரில் இருக்க சிறு குறு தொழிலாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை இழந்தாங்க. பிரிட்டிஷ் பொருள்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அவங்க இழந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக எக்கனாமிக் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் முக்கியமான காசஸ், எந்த ஒரு ரிவோல்ட்டுக்கும் மிலிட்ரி அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மிலிட்ரி காசஸாக பார்த்தோம் அப்படின்னா, மிலிட்ரியில் புதுசாக காட்ரேஜ் வகை துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த துப்பாக்கியோட ஸ்பெஷாலிட்டிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல்லால கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணி சுடுற மாதிரி இருக்கும். இந்த துப்பாக்கியில் வந்து பிக், அதாவது பன்றியோட கொழுப்பும், மாடு, ஸோ அதாவது புல், ஸோ இந்த ரெண்டு இதோட கொழுப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரூமர் அங்கே பரவ ஆரம்பிச்சிது. ஸோ பன்றி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ்களோட ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப புனிதமான ஒன்று. அதே மாதிரி தான் மாடு அப்படிங்கிறது ஹிந்துஸோட புனிதமான ஒன்று. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ் 2 பேருமே இதில் ட்ரிகர் ஆனாங்க. இதுதான் இந்த காசஸ் ஃபார் த 1857 ரிவோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த என்னைக்கு ஒரு மிலிட்ரி வந்து ரிவோல்ட் ஆகுதோ அதுதான் ஒரு பெரிய கிளர்ச்சி ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து 1806 வேலூர் ரிவோல்ட்டும் இப்படிப்பட்ட ஒரு ரிவோல்ட் தான். அதே மாதிரி தான் இந்த ரிவோல்ட்டும் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமீடியட் காஸ் ஆஃப் 1857 ரிவோல்ட். ஸோ 1857 ரிவோல்ட்டில் மிலிட்ரி காசஸ் நம்ம பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காட்ரேஜ் ரக வகை துப்பாக்கிகள் அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி காசாக பார்த்தோம். அந்த காட்ரேஜ் துப்பாக்கி தான் இமீடியட் காசாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்மியில் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு இருக்க மதிப்பு இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு கிடையாது. ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு சேலரி கம்மி, மதிப்பு கம்மி. ஸோ அதுவும் ஒரு மிலிட்ரி காசாக இருந்துச்சு. அடுத்து அந்த இமீடியட் ட்ரிகரிங் பாயிண்டாக தான் அந்த காட்ரேஜ் ரக வகை துப்பாக்கிகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மங்கள் பாண்டே. ஸோ அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சோல்ஜர் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தார். ஸோ இந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் 29th March 1857 அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காட்ரேஜ் ரக வகை துப்பாக்கிகளை யூஸ் பண்ண சொல்லி அவருக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும். ஸோ அவர் அதை மீறி அவருக்கு மேலே இருக்க சீஃப் ஆஃபீஸர்ஸ் 2 பேரை சுட்டு கொன்றுவர். ஸோ அதனால மங்கள் பாண்டேவை கைது பண்ணி 8th April 1857 அன்னைக்கு அவரை தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இது இந்திய வீரர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை கிளப்பியிருக்கும். ஸோ அவங்க ஒரு ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிளான் பண்ணி ஒரு ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிவோல்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 9th May 1857 மீரட் அப்படிங்கிறதுல இருக்க ஒரு 85 சோல்ஜர்ஸ் அதே காட்ரேஜ் ரக வகை துப்பாக்கிகளை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு காட்டுவாங்க. அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு 10 years இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ரிவோல்ட்டோட ட்ரிகரிங் பாயிண்டாக அமைஞ்சிருக்கும். 9th May இது நடந்ததுக்கப்புறம் 10th May ரிவோல்ட் அப்படிங்கிறது மீரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ மீரட்லேருந்து எல்லாருமே டெல்லியை நோக்கி புறப்படுவாங்க. ஸோ டெல்லி தான் ரிவோல்ட்டோட குவிமையமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்து தான் 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிது. 1857 ரிவோல்ட்டோட அந்த பிளேசஸ்லாம் பார்த்தோம். ஸோ காசஸ் பார்த்தோம், இமீடியட் காசஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து இந்த ரிவோல்ட் அப்படிங்கிறது எங்கெங்கே பிளேசஸில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மீரட் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மீரட்டில் ஒரு 85 பிரிசனர்ஸ்னா 10 years இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் எல்லாருமே புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பித்த ரிவோல்ட் டெல்லியை நோக்கி நகர்ந்துச்சு. ஸோ டெல்லியில் யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முகல் ரூலர் அப்படின்னு சொல்லப்படுற பகதூர் ஷா 2 இருந்தார். ஸோ எல்லாருமே இந்த ரிவோல்ட்டோட தலைவராக பகதூர் ஷா 2 அப்படிங்கிறவரை
ரிவோல்ட்டோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த 1857 ரிவோல்ட்டோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா டூவை எங்களோட எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு எல்லாருமே ஒரு இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்காரங்க சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிவோல்ட் எப்போ சப்ரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1858 அதாவது ரிவோல்ட் ஆரம்பிச்சு 1 இயருக்குள்ள அந்த 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறத சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அந்த சப்ரஸ் பண்ண ஆஃபீஸர்ஸ் யார் எங்கெங்க சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ இதுதான் கேபிட்டலாக இருந்துச்சு. டெல்லியில் யார் சண்டை போட்டிருப்பா அப்படின்னா பகதூர் ஷா டூ, அதாவது முகலாய பேரரசர் லேட்டர் முகலா அறியப்படுற பகதூர் ஷா டூ அப்படிங்கிறவரோட இதில் தான் சண்டை நடந்திருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் நிக்கல்சன் அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் மேஜர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அடுத்து லக்னோ, இங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெகும் ஹசரத் மஹால் அப்படிங்கிறவங்க. இதை கண்ட்ரோல் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ அடுத்து கான்பூர் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் காலின் கேம்பல் அப்படிங்கிறவர் இதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்து ஜான்சி லக்ஷ்மிபாய், இது எல்லாருக்குமே தெரியும், ராணி லக்ஷ்மிபாய் ஆஃப் ஜான்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்க ஜான்சிலேருந்து சண்டை போட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூக் ரோஸ் அப்படிங்கிறவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அடுத்து குவாலியரில் பார்த்தீங்க அப்படின்னா தாந்தியா தோப் அப்படிங்கிறவர் சண்டை போட்டிருப்பாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே ஹியூக் ரோஸ் அப்படிங்கிறவர் தான். பரேலி அப்படிங்கிற இடத்துல கான் பகதூர் கான் அப்படிங்கிறவர் சண்டை போட்டிருப்பாரு. இதை முன்னாடி பார்த்த அதே காலின் கேம்பல் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், குட்டி குட்டி ஷார்ட்கட். ஸோ காலின் கேம்பல் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வராரு. அதே மாதிரி ஜான்சி ராணிக்கு ரோஸ் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த டாபிக் வந்து முன்னே இருந்த கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கொஸ்டின்ஸ் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் சப்ரஷன் ஆஃப் த 1857 ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது எதனால் ஃபெயிலியர் ஆச்சு, எப்படி 1 இயருக்குள்ளே இந்த ரிவோல்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இந்த ரிவோல்ட் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவ்வளோ பெரிய ரிவோல்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அப்போவே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கணுமே, ஏன் திருப்பி மறுபடியும் ஒரு 90 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ரிவோல்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன்ஸ். ஃபஸ்ட்டு இது லிமிட்டட் அப்ரைசிங். ஸோ இதில் சண்டை போட்ட எல்லாருமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுதேச அரசுகளாக தான் இருந்தாங்க. யாருமே இந்தியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சண்டை போடல. எல்லாருமே அவங்களோட பர்சனல் கெயினுக்காக மட்டும்தான் சண்டை போட்டாங்க. ஸோ லிமிட்டட் அப்ரைசிங் தான் இதோட மெயின் காரணம். அடுத்து எஃபெக்டிவ்